ஆயுஷ் உள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். எஸ்டிடி டிஆர்பி, பிடி, பிஆர்டி டிஆர்பி, பிஜி டிஆர்பி இந்த தேர்வு தொடர்பாக ரிசர்வ் லிஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரிசர்வ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனைகள் சட்டம் 2016, டிஎன் கவர்மெண்ட் சர்வெண்ட் கண்டிஷன் ஆக்ட்ஸ் 2016 அதனுடைய விதியின் அடிப்படையில் ரூல் 3U அதன் அடிப்படையில் கம்யூனிட்டி வைஸ் 25% லிஸ்ட்டு டீச்சரை தான் வெளியிட சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருக்கு ரிசர்வேஷன் கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்பொழுது லாஸ்ட்டு மார்க்கு செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அந்த இறுதி மதிப்பெண் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸ் 25%க்கு குறைவு இல்லாமல் வெளியிட சொல்கிறாங்க. நாட் லெஸ் தென் 25% அப்படின்றது தான் இந்த கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட். இது தமிழ்நாடு அரசோட நிபந்தனைகள் சட்டம். இது பணி நிபந்தனை சட்டத்தில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த 3U ரூல் சொல்கிறதே என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டி ரிசர்வேஷன்லேயும் கடைசி மதிப்பெண்ணுக்கு அப்புறம் இருக்கிற டீச்சர்ஸில் 25% பேரை லிஸ்ட்டில் கொடுக்க சொல்கிறாங்க. இது லிஸ்ட்டு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் தவிர பணி நியமனத்துக்கு உறுதி கிடையாது. இந்த ரிசர்வ் லிஸ்ட்டை படித்தா அடுத்த ரூல் பார்த்துடலாம். இந்த ரிசர்வ் லிஸ்ட்டு என்ன சொல்லுது 3Uவில் பார்த்தீங்கன்னா, இட் மீன்ஸ் list which is prepared so as the contain not less than 25% of the candidate of each reservation group including general turn in the regular list of the and shall be forced until the regular list drawn up to subsequently. இன்னொரு தேர்வு வச்சு அதன் வழியாக ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுற வரைக்கும் இந்த லிஸ்ட்டு செல்லுபடியாகும். அப்போ நாட் லெஸ் தென் 25% என்னும் பொழுது 25%க்கு குறைவு இல்லாமல் வெளியிட சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ரிசர்வேஷன் கம்யூனிட்டிக்கும் இது ஜென்ரல் டர்னுக்கும் பொருந்தும். அதனால தான் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும் பொழுது 25% அடிப்படையில் நமக்கு ரிசர்வ் லிஸ்ட்டு வெளியாக இருக்கும். எம்பிசி, பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி, ஈவன் பிஎஸ்டிஎம்க்கு அப்புறம் விமன் கேட்டகரி, ஒவ்வொரு சப்டிவிஷனில் இருக்கிற எல்லா ரிசர்வேஷன் கேட்டகரிக்கும் 25%. அப்போது நீங்கள் போய் ரிசர்வ் லிஸ்ட்டு பாருங்கள். ரிசர்வ் லிஸ்ட்டில் ஏன் 600 பேர்கிட்ட கூப்பிட்ருக்காங்க எஸ்டிடியில், அப்போ பிடியும் அதே போல் 600லேருந்து 700 பேர்கிட்ட லிஸ்ட்டு போடுவாங்க. காரணம், ஒரு லிஸ்ட்டு வெளியிடும் போது ஒவ்வொரு ரிசர்வேஷன் கம்யூனிட்டிக்கும் இது எம்பிசிக்கு மட்டும் இல்லை, எம்பிசி தனி, எம்பிசி விமன் தனி, எம்பிசி பிஎஸ்டிஎம் தனி, எம்பிசி பிஎஸ்டிஎம் விமன் தனி, இப்படி குட்டி குட்டியாக இன்டர் டிவிஷனில் 25%க்கு குறைவில்லாமல் வெளியிட சொல்கிறாங்க. அடுத்து இந்த ரூலை எப்போ ஆப்ரேட் பண்ண சொல்கிறாங்கன்னா, இது ரூல் நம்பர் 27F'ல இருக்குது. இது ரூல் நம்பர் 27F அப்படின்னு நம்ம சர்வீஸ் ஆக்டில் பார்க்குறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 3 ரூலை தான் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த பென்சிலில் அண்டர்லைன் பண்ணி இப்போ பாருங்கள். 3rd லைனில் does not join duty in the post for which is appointed is provisional selection list. ஸோ provisional selection லிஸ்ட்டில் இருக்கிறவங்க டியூட்டியில் ஜாயின் பண்ணலன்னா அந்த இடத்துல ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள ஆப்ரேட் பண்ணலாம், செயல்படுத்தலாம். அடுத்து 2nd லைனில் பார்த்தீங்கன்னா, தி போஸ்ட் கேன்சல் ஃபார் எனி ரீசன். ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அந்த போஸ்ட்டை ஏதாவது ஒரு ரீசனுக்காக கேன்சல் பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட் எரர் இருக்கும், இஷ்யூஸ் இருக்கும், எனி ரீசன் இதில் ரீசனே குறிப்பிடலை, நிறைய எனி ரீசன் அந்த போஸ்ட்டை கேன்சல் பண்ணுறாங்க, அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள ஆப்ரேட் பண்ணலாம். அந்த இடத்துலனா அது எந்த கம்யூனிட்டி, அது பிசியா, பிசிஎம்மா, எம்பிசியா, இல்லை எஸ்சியா, எஸ்சிஏவா, எஸ்டியா, ஈவன் எஸ்டியில் பிஎஸ்டிஎம்மா, எஸ்டியில் பிஎஸ்டிஎம் விமனா, எஸ்சிஏல பிஎஸ்டிஎம் விமனா, இல்லை எஸ்சியில் பிஎஸ்டிஎம் விமனா, இல்லை ஜென்ரலா, எம்பிசி, பிசிஎம், இந்த மாதிரி குட்டி குட்டியாக எந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் போனாங்களோ அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்கிற பர்சன் ஏதாவது ரீசனுக்காக அவங்களோட அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணாலோ அவங்களோட டியூட்டியில் ஜாயின் பண்ணால் சேம் ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கு ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அடுத்து வாய்ப்பு தரதான் இந்த ரிசர்வ் லிஸ்ட்டோட ரூல். 3வது ரூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழே 2வது ரூல் எதாவது கொடுத்துருவாங்க, லாஸ்ட் லைன் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். த கேண்டிடேட் ஹவ் ஜாயின்ட் டியூட்டி பட் லெஃப்ட் தேர் ஆஃப்டர் வைல் த ரிசர்வேஷன் லிஸ்ட் வில் பி என்ஃபோர்ஸ். கேண்டிடேட் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியேறுவாங்கன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கலாம், வெவ்வேறு தேர்வுகள் எழுதி ஜாப் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு இந்த லிஸ்ட்டு
அவங்க என்ன கேட்டகரியிலேருந்து வெளியேறுறாங்களோ, அதே கேட்டகரியில இருக்கிறவங்கள மட்டும் தான் அடுத்து இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த நாட் லெஸ் தென் 25%ன்றத ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இந்த லிஸ்ட்டையே இவ்வளோ வெளியிட்டிருக்காங்க. ஸோ, அப்போ ஒரு ரிசர்வ் லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும், ஒரு ட்ரெயின்ல வெளிய ரிசர்வ் லிஸ்ட் ஒட்டுவாங்க பார்த்தீங்களா? நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது, ட்ரெயினுக்கு வெளியே வந்து ஒவ்வொரு பெட்டிக்கு வெளியும் ரிசர்வ் லிஸ்ட் வெளிய ஒட்டுவாங்க. ரிசர்வேஷன் லிஸ்ட்டு ஒட்டுவாங்க. அதை பொறுத்தவரை யாராவது ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அந்த இடத்துல சீட்டு கிடைக்கும். யாராவது ட்ரெயினில் ஏறி பாதியில் இறங்கிட்டாங்கன்னா அந்த சீட்டு கிடைக்கும். அதுவும் இதுவும் ஒன்றா தான் இருக்குது பாருங்கள். யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க, சார் புரிஞ்சிச்சு சார்னா, எஸ் அண்டர்ஸ்டுட் சார், ரொம்ப சூப்பராக புரிஞ்சிச்சு அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலேயே இந்த புரிதல் ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் வேலை கிடைக்குமானா எல்லாருக்கும் வேலை கிடையாது. ரிசர்வ் லிஸ்ட்டில் ஓட்டினா எல்லாருக்குமே நமக்கு வந்து கம்பார்ட்மெண்ட்டில் இடம் கிடைக்குன்னா, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் ஏறுனாங்களோ அவங்க எல்லாம் மொத்தமாக ஒரு இடத்துல இறங்கிடணும். இல்லை ட்ரெயினை மிஸ் பண்ணணும் அவங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய அந்த டிக்கெட்டையே கேன்சல் பண்ணணும். டிடிஆர் வந்து இந்த டிக்கெட் தப்பாக எடுத்துட்டீங்க, இல்லை வேறு ட்ரெயின் போக வேண்டிய ஆள் இங்கே வந்துட்டீங்க, இல்லை இந்த டிக்கெட்டே வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்ற ரீசன். ஸோ ஒரு ட்ரெயினில் ரிசர்வேஷன் லிஸ்ட் எப்படி ஓட்டுறாங்க? ஒரு பர்சன் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டா கிடைக்கும், ட்ரெயினில் ஏறிட்டு பாதியில் இறங்கிட்டாங்கன்னா கிடைக்கும், இல்லை அந்த டிக்கெட்டே இன்வேலிட் ஆகிடுது அப்படின்னா அந்த இடம் கிடைக்கும். அதுபோல தான் இந்த ரிசர்வ் லிஸ்ட்டும். ஸோ நாட் ஜாயினிங் டியூட்டி அண்ட் போஸ்ட் கேன்சல் அட் எனி ரீசன் அண்ட் ஹவ் ஜாயின் டியூட்டி லெஃப்ட் ஆஃப்டர். இது எல்லாமே வந்து ஒரிஜினலாக நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக்ட் 2016 இருக்கிறது தாங்க. இது 3U ரூலு, அது வந்து 27F. சரிங்களா? நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த ரிசர்வேஷன் லிஸ்ட் ரூல் பற்றியோ கூடுதல் தகவல் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமானது, நிறைய பேருக்கு இந்த தகவலை தெரிய வைங்க. இது ஆயிஷாவின் கசடர கற்க யாதும் ஊரே யாவரும் கேளீர், அச்சம் தவிர.